எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது அரியலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். அரியலூர் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வையில்? இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போது பெரம்பலூர் மாதிரி இது ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட்டு. 2 தொகுதிகள் தான் இந்த மாவட்டத்தில், அரியலூர் ஒன்று, ஜெயங்கொண்டம் ஒன்று. ஸோ இந்த பகுதிகளில் 1 இயர் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். 1 இயர் பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் தொழில் வளர்ச்சியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாநிலம் தான் இது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் போலரைசேஷனும் அங்கே இருக்கும். ஸோ இங்கே இப்போ அரியலூர் தொகுதியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அரியலூர் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா அது திமுக ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் இருந்தது. அங்கே திமுக சேர்ந்த தலைவர் ஆறுமுகம் வந்து தொடர் வெற்றியில் இருந்தார். 84 தான் முதல்ல இங்கே அதிமுக வெற்றி பெறாங்க. அப்போ 89 திமுக ஜெயிச்சிருக்காங்க. வைகோ மதிமுக உருவாக்கின அப்புறம் பார்த்தோம்னா இந்த பகுதியில் திமுக கொஞ்சம் பலவீனமாகுது. திமுக வந்து இங்கே போட்டியிடவே தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஜெயிச்ச தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சி கொடுத்தா ஜெயிச்சிருக்காங்க 96 2006லாம். இப்போ கூட திமுக வந்து மதிமுக கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. பட் அவங்க கண்டெஸ்ட் பண்ண சிம்பிள் உதயசூரியன் சிம்பிள். இது தவிர அதிமுகவுக்கு இங்கே பல முறை அதிமுக அதுக்கப்புறம் இந்த வைகோ சுற்றே போன அப்புறம் அதிமுக வந்து அவங்க வின்னிங் எலெக்ஷன்ஸ்லாம் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. வெவ்வேறு கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2011 எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். 2011 பார்த்தோன்னா அதிமுக வேட்பாளர் துரைமணிவேல் வந்து 47% ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் அமரமூர்த்தி 38% தான் ஜெயிக்கிறாங்க. அவங்க 70,000 ஓட்டு எடுக்கிறாங்க. ஐஜேகேக்கு இங்கேயும் ஒரு நல்ல ஓட்டு கிடச்சிருக்கு, 10,000 ஓட்டு. ஐஜேகேக்கு இப்போ இந்த ஓட்டில் இருக்காருன்னு தெரியல, பட் அப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் எடுத்திருக்காங்க. பிஜேபியும் ஒரு 3000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 1.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. 16 என்ன ஆகுதுன்னா அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திரன் வந்து அவர் தான் கொறடாவாக இருந்தார். அவர் 42% ஓட்டு எடுத்திருக்காரு. எஸ்எஸ் சிவசங்கர் தொகுதி மாத்திரை இங்கே கண்டெஸ்ட் பண்ணார். அவர் குன்னமில் கண்டெஸ்ட் பண்ணாமல் இங்கே வந்து கண்டெஸ்ட் பண்ணார். அவர் வந்து ஒரு ஸ்மால் மார்ஜினில் வெற்றியை தவற விடுறாரு. இது இல்லாமல் தேமுதிக வேட்பாளர் அவங்க வந்து ஒரு 13,500 ஓட்டு எடுக்கிறாங்க. ஒரு 6.5% ஓட்டு தேமுதிக எடுத்திருக்காங்க. பாமக அவங்க ஒரு 13,500 ஓட்டு இருக்குது. அவங்க இன்னொரு 6.5% பாமக எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 1000 ஓட்டிங் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6% ஓட்டு கணக்கு வரும். ஸோ இப்போ வந்து அதிமுகவுக்கு இந்த 41ஓட இந்த 6 சேருதான்னு பார்த்தா அவங்க வந்து ஓரளவுக்கு சேர்ந்துருக்கு, 45% எடுத்திருக்காங்க. பட் எஸ்எஸ் சிவசங்கருக்கு வந்து அந்த தேமுதிக ஓட்டு ஃபுல்லாக உள்ள வந்து அவர் 46% மணிக்கு எஸ்எஸ் சிவசங்கரில் கே சின்னப்பான்ற மதிமுக கேண்டிடேட் அந்த இந்த ஓட்டு தேமுதிக ஓட்டு உள்ள வந்து அவங்க 46% அங்கே போய் ஜெயிச்சிடுறாங்க. ஸ்மால் மார்ஜின் விக்ட்ரி தான் இது. ராஜேந்தர் நல்ல வேட்பாளர். இது இப்போ இவர் நாம் தமிழருக்கு இங்கே ஒரு 12,000 ஓட்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஒரு 1000 ஓட்டு வந்து 12,000 ஓட்டு வந்திருக்காங்க. 5.5% ஓட்டு வச்சுருக்காங்க. அவங்க ஸ்டேட் ஆவரேஜோட கொஞ்சம் கம்மி தான். இதில் நீங்கள் பார்லிமெண்ட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பார்லிமெண்ட்டில் வந்து அதிமுக இந்த தேர்தலில் 42% எடுத்திருக்காங்க. விசிகா வந்து ஒரு திரும்ப போட்டிட்டு பானை சின்னத்தில் வந்து 36% தான் வந்திருக்கு. மணிக்கு 37% தான் வந்திருக்கு. பிஜேபிக்கு ஒரு 10% இருக்குது. அப்போ இது இல்லாமல் நாம் தமிழருக்கு கொஞ்சம் அந்த லாஸ்ட் எலெக்ஷன் ஒரு சின்ன 15,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஒரு 7.5% இருக்குது. ஸோ அதிமுகவுக்கு வந்து இங்கே ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த அரியலூர் தொகுதி போது எஸ் ராஜேந்திரன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ப்ளஸ் பாஜகவோட 10% ஓட்டும் கொஞ்சம் பஃபராக இருக்கிறதால அதிமுகவுக்கு ஒரு ஹெல்தி எட்ஜை நான் கொடுக்குறேன் இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஜெயங்கொண்டம் தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் காஸ்ட் சென்சிட்டிவ் கான்ஸ்டிடுவன்சினா இதுதான். ஏன்னா இந்த கான்ஸ்டிடுவன்சி தான் பாமக சேர்ந்த குரு அவர் இங்கே தான் இது பண்ணியிருந்தார், காடுவெட்டி குரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு இங்கே கடந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து திமுக வந்து பாசிட்டிவ் எஸ்டாப்ளிஷ் ஆன காலத்தில் தான் இது இருந்துருக்கு. 62, 67, 71. அதிமுக ஃபார்ம் பண்ணப்போ திமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. அதிமுக காங்கிரஸ் மாறி ஜெயிச்சாங்க. அப்புறம் திமுக வந்து 89, 96 ஜெயிச்சிருக்காங்க.
மற்ற தேர்தலெல்லாம் கூட்டணி கட்சிகள் தான் வச்சுக்கோங்க. 2006 கூட இங்கே வந்து ராஜேந்திரன் இங்கே ஜெயிச்சார். அப்புறம் 11 வந்து பாமக சேர்ந்து 11 தோக்குற தேர்தலில் வந்து காரோட்டி குரு வந்து இங்கே ஜெயிச்சார். 16 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. இப்போது 21 திமுக வேட்பாளர் கோசாக்கா ரமணன் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 2011 என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா 11 குரு வந்து 50% ஓட்டு எடுத்துருக்கிறார். 51.5%. ஓகே. 2வது இடத்துல அதிமுக அப்போவங்க 43% எடுத்திருக்காங்க. பிஜேபிக்கு வந்து ஒரு 1700 ஓட்டு இருக்குது, கிட்டத்தட்ட 1%. அடுத்து 2016 என்னன்னா ஒரு 4 முனைன்னு சொல்ல முடியாது, 3 முனை போட்டி. திமுக தனி நிற்கிறாங்க, குரு தனி நிற்கிறாரு, அதிமுக நிற்கிறாங்க. அதில் அதிமுக வந்து 37% எடுத்துக்கிறாங்க, குரு வந்து 26% எடுக்கிறாங்க. திமுக கூட்டணியும் காங்கிரஸ் கொடுக்குறாங்க, அவங்க 22% தான் எடுக்கிறாங்க. மதிமுகவும் அவங்களும் ஒரு கொஞ்சம் ஓட்டு எடுத்திருக்காங்க, ஒரு 20,000 ஓட்டு இருக்காங்க, ஒரு 10% ஓட்டு வச்சுருக்காங்க. நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து 1300 ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ 2021 என்னென்னா ஐடியலி அதிமுக பாமக அலையன்ஸு நீங்கள் வந்து 37-25 சேர்ந்து 62க்கு வரணும். ஆனால் அதிமுக அந்த தொகுதியில் வழக்கறிஞர் பாலு தான் கண்டெஸ்ட் பண்ணி 43% எடுத்தார். ஸோ 62 வர வேண்டியது 43 தான் வருதுன்னா அப்போ 20% வெளில வந்து திமுக அந்த ஓட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதிமுக ஒரு நான்மணியர் ஓட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்காங்க. இவங்க மதிமுக ஓட்டு கரெக்டாக வந்திருக்கு, காங்கிரஸ் எடுத்த ஓட்டில் கரெக்டாக அது இதெல்லாம் ஒரு பண்ணத்துக்கு ஒரு கேண்டிடேட் தேவை. அதுதான் அந்த கோசாக்கா ரமணன். அவங்க வந்து 46% எடுத்த ஓட்டு எடுத்திருக்காரு. நாம் தமிழர் இந்த தொகுதியில் 10,000 ஓட்டு கம்மியாக தான் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அவங்க 1500 ஓட்டுன்னு கொஞ்சம் 1300 ஓட்டு எடுத்தாங்க. 16 ஒரு 9950 ஓட்டுக்கிட்ட எடுத்திருக்காங்க. ஐஜேகேவும் ஒரு 5000 ஓட்டுக்கிட்ட எடுத்து வச்சுருக்காங்க. இந்த தொகுதியில் பார்லிமெண்ட் எப்படி இப்போ இருக்குன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் பார்த்தோன்னா பிஜேபி வேட்பாளர் கார்த்தியாயினி 16% எடுத்திருக்காங்க. திருமா 38% எடுத்திருக்காரு. அதிமுக 38.8% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஒரு 5%. நாம் தமிழர் பெருசாக இங்கே இம்பேக்ட் பண்ண முடியல. இங்கே விஜயாலையும் பெருசாக இந்த மாதிரி மாவட்டத்தில் பெருசாக ரோல் ப்ளே பண்ண முடியாது. இப்போ 2021 திமுக அங்கே ஜெயிச்சாங்கன்னா பாமக வேட்பாளர் பாலு அவர் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருப்பார், வழக்கறிஞர். அவருக்கு எதிராக கொஞ்சம் ஒரு நான்மணியர் கன்சால்டேஷனை பக்காவாக பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதில் அதிமுகவுக்கு நான்மணியர் கூட ஓட்டு போட்டிருக்காங்க. இதே வந்து அவங்க வந்து பாமக நிற்காம அதிமுக நின்றுந்தானா அவங்க இந்த ஒர்க் பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக அப்படியே பண்ணியிருந்தா வெற்றி பெற அளவுக்கு வந்திருக்க முடியாது. அந்த பாமக ஓட்டு கரெக்டாக வந்திருக்கும், அதிமுகவும் அந்த அவங்களோட நான்மணியர் ஓட்டு டெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தொகுதியில் இப்போ அதிமுக கண்டெஸ்ட் பண்ணணும்னா உறுதியாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இதே பாமகவை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த அவங்களுக்கு எதிராக கவுண்டர் கன்சல்டேஷன் திமுகவோட பண்ண முடியும். ஸோ அப்படிதான் இருக்குது. என்னை பொறுத்தவரை இந்த தொகுதி வந்து நான் அதிமுகவுக்கு ஒரு நல்ல இது கொடுப்பேன். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரத்தை பார்த்தோம். அரியலூர், ஜெயங்கொண்டம், இந்த 2 தொகுதிகளுமே அதிமுக கைப்பக்கம் போகிற தொகுதிகளாக தான் இருக்குது. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி.